டு உஷாஸ் உலகம். இன்றைக்கி இந்த குடல் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இதை நம்ம ஒரு குழம்ப எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கடலைப்பருப்பு வேக போட்டு வச்சுருக்குறோம். இந்த குடல் க்ளீன் பண்ணதையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டு எல்லாம் கழுவி இருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மேலே போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். குடல் வேகிறதுக்கு தகுந்த மஞ்சத்தூள் போட்டு கலக்கி மூடி வச்சிடலாம். உள்ள போட்டு வெயிட் போட்டு மூடி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் எல்லாம் அரிஞ்சிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். குடல் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சோம்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். குழம்புக்கு வெங்காயம்லாம் போட்டப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்கிச்சு. மிளகாத்தூள், தனியாத்தூள், கல்லுப்பு. வேக வச்சுருந்த கறியும் அதில் கொட்டிக்கலாம். கறி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி காம்போடு போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கும் போது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் சோம்பு அரைச்சதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலைகளில் போட்டால் குழம்பு ரெடி.